அப்பா வந்து கண்ணு கருக்கமா போய் காவல் பண்ணுங்கன்னு சொன்னார். காவல் பண்ணுங்க சொன்னாரு. ஆமா ஆமா. எப்படி காவல்? இதெல்லாம் கேட்டமா முக்கியமான விஷயம் என்ன சொன்னாரு? ஆமா, வானம்பாடி பிறகு இனிய காலத்தால வரக்கணும்னு சொன்னாரு. எப்பவுமே பெரியவங்க அப்படித்தான் அதை செஞ்சு இதை செஞ்சு இதை செய்யாது அதை செய்யணும்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம மனசுக்கு என்ன தோணுதோ அப்பா செய்யும். அப்பா சொன்ன காவல் எல்லாம் கொஞ்சம் நேரம் மூட்டை கட்டி இப்படி வரமா வச்சிருவோம். நம்ம எல்லாரும் இன்னைக்கு சேராம சேர்ந்திருக்கோம். ஆமா, அதனால நம்ம மனம் திறந்து பேசுவோம்மா. ஏன்னா இவ்வளவு நாள் நம்மள 4 சுவத்துக்குள்ள அடைச்சு வச்சிருந்தாங்க. நம்ம மனம் திறந்து எதையுமே பேச முடியல. இன்னைக்கு தான் இந்த பரந்த உலகத்துல திறந்த வெளியில கொண்டாந்து விட்டுருக்காங்க. இன்னைக்கு மனசுல இருக்கிறதெல்லாம் பேசணும். ஆமா, உங்க மனசுல எப்படி இருக்கு? இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க, இந்த இடம் எப்படி இருக்கு? மகிழ்ச்சி ஆனந்தம் சந்தோஷமா இருக்கு. இந்த இடத்துக்கு முன்னாடி வந்திருக்கீங்க? நானுமே வந்தது கிடையாது. நானும் எனக்கு இடத்துக்கு வர்றது முன்னாடி ஒரு பயம் இருக்கு. என்ன பயம்? ஏன்னா அந்த இடத்துக்கு நம்ம போனது கிடையாது. இடம் எப்படி இருக்குமா, என்னமா இருக்குமா, நம்ம என்ன பண்ணணும் அவங்களுக்கு தெரியாது, அவங்க இதை ரசிப்பாங்க நமக்கு தெரியாது, நம்ம என்ன பண்ண போறோமா ஏது பண்ண போறோமோ அப்படின்னு ஒரு பயத்தோட வந்தேன். வர்றவங்க தெரியும் நீங்க வர்றீங்கன்னு. அதுக்கப்புறம் தான் தெரியும் ஏன் பைங்களி வருது. பைங்களி தான் இன்னைக்கு பஞ்சரான கிளியா போயிருச்சு. அது என்ன பண்றதுன்னு தெரியாது. ஆமா, அதெல்லாம் என்னமா. ஆமா, அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தோம்னா வந்திருக்கிறது போற நம்மால் எல்லாம் நம்மால் மனசு சும்மா பத்தாண்டா பின்னு இருக்கு. மனசு திருப்தியா சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஏன் பின்னு இருக்குன்னு சொல்ல தெரியுமா? எங்கேயுமே நம்ம தோத்தம் இருக்க கூடாது. எங்க போனாலும் பின் 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 பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அந்த பின்னுல இருக்குன்னு சொன்னமா. அதனால இந்த இடத்தை பார்த்த உடனே உங்களுக்கு எப்படி தோணுது? மகிழ்ச்சி ஆனந்தமா சந்தோஷமா. கண்ணைக்கு அவர் வண்ண தாவர்கள் அதில் வந்து வீசு தென்றல் மன்னமாரதும் சந்தன வாழைக மலர்களை பார்க்கும்போது நான் சொன்னேன்ல பிராடு இந்த பேசுது பாருங்க, கேட்டுங்க. ஆனந்தம் சந்தோஷம். இங்க பாருங்க எவ்வளவு நீரோடைகள் பாருங்க. ஆத்தாடி ஆத்தாடி ஆத்தாடி. ஏமா இதெல்லாம் மறந்துருங்க. நம்மளை பார்க்க வந்திருக்க இந்த அழகை பத்தி வருவீங்க. ஆமா ஆமா, நீங்க இடத்துடைய சிறப்பை பத்தி பேசுங்க. உங்ககிட்ட நான் நிறைய விஷயம் பேசணும்னு இருக்கேன். ஆமா, முடிஞ்சா இன்னைக்கு இங்க பேசுவோம், இல்லைன்னா காலையில வண்டியில போறப்ப பேசிக்கிட்டே போயிருக்கோம். ஆமா, எப்படி பேச போறீங்க? என்ன
பேசுறேன் நான் பேசுறதுக்கு என்ன எனக்கு பேசுறது உங்க மனசுக்குள்ள ஏதாவது ஒரு காதல் அன்பு பாசம் ஏதாவது ஒரு ஏமா எனக்கு காதல்ங்கிறது ஒரு இடம் இல்லம்மா. எனக்கு எங்க போனாலும் காதல். எப்படி? எனக்கு ஆமா வீட்டுல காதல், வேன்ல காதல், சங்கத்துல காதல், பஸ் ஸ்டாண்ட்ல காதல், கொட்டகையில காதல், வெளியில வந்தாலும் காதல், உள்ள போய் உட்கார்ந்தாலும் காதல். எங்க போனாலும் மனுஷன் காதலோட இருக்கணும். எனக்கு அப்படித்தான், நான் காதலோட இருக்கவேன். ஏன்னா மனுஷனா பிறந்தவன் எவன் ஒருவன் காதலோட வாழ்றானோ அவன் வாழ்க்கை தான் சுவாரஸ்யமா இருக்கும். 20 வயசுல இளவி காதல், 30 வயசுல முரட்டு காதல், 40 வயசுல நட்பு காதல், 50 வயசுல அனுபவ காதல், 60 வயசுல ஆன்மீகத்துல காதல்னா ஒவ்வொரு வயசுலயும் மனுஷனுக்கு ஒன்னொன்னு எனக்கு காதல் வரணும். அப்பதான் வாழ்க்கை சுவாரஸ்யமா இருக்கும். இல்லன்னா ஒரு சப்புன்னு போயிருந்தா. உங்களுக்கு எதுவும் காதல் வருதா? நானும் ஒரு கனவு கண்டேன். 400 கனவு தாங்கிறதுக்கு நீங்க முதல்ல என்னைக்கு தூங்குனீங்க? இல்ல நான் ஒரு கனவு கண்டேன். சரி, கனவுல என்ன நடந்துச்சு அது சொல்லுங்க. கனவுல வரும்போது எப்படி தெரியுமா வந்தாரு? வரும்போது கனவுல உங்களுக்கு ஒருத்தர் வந்தாரா? வந்தாரு. யாரு வந்தாரு? வரும்போது தூக்கிக்கிட்டு வந்தாரு. வர்றப்ப தூக்கிக்கிட்டு வந்தாரா? தூக்கிக்கிட்டு. நீ தூங்கிக்கிட்டு இருக்கப்ப அவர் தூக்கிக்கிட்டு வந்தாரா? ஆமா. விளங்காதனே, தூங்குறப்ப தூக்கிக்கிட்டு வந்திருக்கானே. சரி, தூக்கிட்டு வந்தாரு. என்ன தூக்கிட்டு வந்தாரு? எப்படி இருந்துச்சு அது? ஓம் வடிவத்துல. ஓம் வடிவத்திலயா? ஓம் வடிவத்துல. மேல எப்படி இருந்துச்சா? மேல. அப்படி சொல்லு. நீ பாக்குறப்ப மேல எப்படி இருந்துச்சா? ஆமா. நான் பாக்குறப்ப கீழே நானே இப்படி இருந்துச்சு. எவன் தூக்கி மேல எப்படி வச்சான்? அது மட்டும் இல்ல, வேற பட்டை அடிச்சிருந்தாரு. பட்டையா? ஆமா. லோக்கல் பையில இருப்பான் போல, பட்டை அடிச்சிருந்திருக்கான். சரி, நம்மகிட்ட வந்து நம்ம நல்ல சரக்கு வாங்கி கொடுப்போம். பிரிகன்சி நெப்போலியன், ஆமா 1848 இந்த மாதிரி நல்ல சரக்குகளை வாங்கி கொடுப்போம். கீழால பாம்பு மயில் இருந்துச்சு. என்ன பெத்தாரு? நீ கனவு கண்டிருக்க, கனவையுமே நீ அறகுறையா சொல்லிக்கிட்டு இருக்க. அதுலயும் பாரு, நீ நல்ல கவனமா கேளு. நீ பாக்குறப்ப பாம்புக்கு காலுக்கு கீழே பாம்பு இருந்துச்சான், இல்ல காலுக்கு நடுவுல பாம்பு இருந்துச்சான்? நடுவுல இருந்துச்சான். அந்த பாம்பை கம்ப நீ தொட்டியா? கடவுளதான் பார்த்தேன். கடவுள் நல்ல வேலை, நீ தொட்டிருந்தீங்கன்னா பாம்பு உடனே படம் எடுத்திருக்கும். படம் எடுத்து டைன்னு பத்திரம் வந்திருக்கும். அப்ப இந்த அடையாளம் உள்ளவர் யாரா இருக்கு? அவர் யாருன்ற என்னடா வேணா இருறா பாருங்க, உட்கார்றேன். நம்ம பத்தே அவரு அடையாளம் உள்ளவர் யாரா இருக்கு? எதுமா எல்லாம் நம்ம குலக்கடவுள் முருகனாத்தான் இருக்கான். ஆமா, அவர் தான் உங்க அவங்கள வந்திருக்காரு. அப்படியா? சரி, அவளுக்கு போமா. போலாம், போங்க. மாம்பழ தோட்டம், மல்லிகை கோட்டம், உனக்கு பெருமாளை பொழுதான் Bye.
என்ன சொல்லணும் நீங்க அளவோடு பிள்ளை வரணும் அளவோடு பிள்ளை வரணும் அப்புறம் தோட்டம் மல்லிகை கோட்டம் ஒரு விளையாட்டு விளையாடுமா என்ன விளையாட்டு விளையாடுவோம் விளையாட்டுல 4 வகை உண்டு என்ன விளையாட்டு அடிச்சு விளையாடுறது புடிச்சு விளையாடுறது அடிக்கிறது என்ன அடிச்சு பிடிக்கிறது புடிச்சு அடிக்கிறது புடிச்சு அடிக்கிறது என்ன அடிச்சு பிடிக்கிறது என்ன ஏமா அடிச்சு விளையாடுறது கும்மி புடிச்சு விளையாடுறது பூப்பந்து அடிச்சு பிடிக்கிறது வந்து அது கோல் கிரிக்கெட் ஆமா புடிச்சுக்கிட்டு அடிக்கிறது கோலாட்டம் ஆமா இன்னொரு ஆட்டம் இருக்கு என்ன ஆட்டம் அது சீட்டாட்டம் அந்த ஆட்டம் வேற நம்ம கிட்டலாம் ஆமா இல்ல அதுக்கு ஒரு கை கம்மி ரம்மி ஆடலாம் அதுக்கு ஒரு கை கம்மியா இருக்கு வேண்டாம் அதனால உனக்கு ஒரு நல்ல ஒரு பொண்ணை பார்த்து எனக்கா கனவோடு கல்யாணம் போலும் கூட்டி அந்த பொண்ணை நம்ம அனுப்பிச்சு விட்டோம் ஆஸ்பத்திரிக்கு இன்னொரு பொண்ணை பாக்குறியாக்கு நீ புதுசா ஆமா அந்த பொண்ணை எப்போ வரும் பார்த்துட்டோம் அதெல்லாம் நம்ம ஆமா வர வரட்டுமா ஏமா நீங்களும் வந்த இருந்து பாத்துட்டு இருக்கேன் நீங்க ஆடி பாடுவோம் பாடிக்கிட்டே இருக்கீங்களே நீங்க எப்பத்தாமா ஆடுவீங்க ஆடணுமா ஆமாடா ஆடுங்கன்றேன் அப்புறம் என்னோட சேர்த்து யாரு ஆடுவா நீங்க தான் நீங்க ஆடணும் பாடுங்க பாடுங்க எல்லாரும் ஒரு இடத்துல இருந்து பறவை வரட்டும் நீங்க பறவையில் காவல்ல இருங்க அடுத்த காவல்ல நான் இருக்கேன் ஆமா அப்பதான் பறவை என்ன போகும் சரி இந்த இடத்துக்கு வணக்கத்துக்குரியவர்கள் வந்தால் எதுமா வணக்கத்துக்குரியவர்கள் வந்தால் ஏமா இவ்வளவு நேரம் நம்ம சின்ன பிள்ளைங்க அடிக்கலாம் பாடி இருக்கலாம் விளையாண்டு இருந்திருக்கலாம் ஆமா எப்ப இந்த இடத்துக்கு வணக்கத்துக்குரிய பெரியவர்கள் நீங்க வருவாங்கன்னு சொல்லிட்டீங்களோ வரட்டும் இன்னைக்கு அந்த வணக்கத்துக்குரிய பெரியவர் இன்னைக்கு அவருக்கு தான் கட்டையை கொடுக்கலாம்னு இருக்கேன் வரட்டும்
ஆ